369வது பாடல். பரனே உன்னை நம்பினே, உரமுடன் தாங்கையா. பரனே உன்னை நம்பினே, அருள் தருவாயே அகமருவாயே, அருள் தருவாயே அகமருவாயே, திருவினை தீர்த்து விடுவாயே. ஓகோ திருவினை தீர்த்து விடுவாயே. ஓகோ பரனே உன்னை நம்பினே, மாநிலா மீது வரும் பாலனேது, மாநிலா மீது வரும் பாலனேது, வானில் என்னை சேர்த்து விடுவாயே. ஓகோ வானில் என்னை சேர்த்து விடுவாயே. ஓகோ பரனே உன்னை நம்பினே, அழகையை ஜெயித்தாய் அதன் திறனளித்தாய், அழகையை ஜெயித்தாய் அதன் திறனளித்தாய், உலக வழக்கனைத்தும் துடைத்தாயே. ஓகோ உலக வழக்கனைத்தும் துடைத்தாயே. ஓகோ பரனே உன்னை நம்பினே, பாவிகட்காக பரனே நீ சாக, பாவிகட்காக பரனே நீ சாக, பூவுலகில் வந்ததற்காக. ஓகோ பூவுலகில் வந்ததற்காக. ஓகோ பரனே உன்னை நம்பினே, தீயர்கள் ஒய்ய தேவாரீர் செய்ய, தீயர்கள் ஒய்ய தேவாரீர் செய்ய, மாய உலகில் வந்து மாண்டாயே. ஓகோ பரனே உன்னை நம்பினே, விசுவாசம் தரவோ விசும்பில் யான் வரவோ, விசுவாசம் தரவோ விசும்பில் யான் வரவோ, அசூசியகற்றவும் அடியேனே. ஓகோ அசூசியகற்றவும் அடியேனே. ஓகோ பரனே உன்னை நம்பினே, அங்கத்தில் நோயோ ஆன்மாவில் பேயோ, அங்கத்தில் நோயோ ஆன்மாவில் பேயோ, பங்கு படுத்தவே பார்க்கிறதே. ஓகோ பங்கு படுத்தவே பார்க்கிறதே. ஓகோ பரனே உன்னை நம்பினே, உரமுடன் தாங்கையா. பரனே
உன்னை நம்பினே. பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்கிற நாம் அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்விலும் தருவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலுவை என்கிற பாதையின் வழியாக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்திலே கடவுள் நமக்கு சொல்லுகிற திருவார்த்தையே ஒவ்வொரு தலைப்பின் அடிப்படையிலே நாம் பார்த்து வருகிறோம். இந்த நாளுடைய தலைப்பு நமக்குடைய வாழ்வுக்கு முன்பாக சொல்லுகிற வார்த்தை என்ன என்று நாம் பார்த்தோம்னால், கர்த்தரை நோக்கி பாருங்கள், உங்கள் முகங்கள் வாடி போவதே இல்லை. கடவுளை நோக்கி பாருங்கள், உங்களுடைய முகங்கள் வாடி போவதே இல்லை என்று. அன்பார்ந்தவர்களே, இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட திருவார்த்தையானது சங்கீதம் 34 சங்கீதத்தின் 5வது வசனத்தை நாம் வாசித்து தியானத்திற்கு கடந்து செல்வோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து முகம் வளர்ந்தார்கள், அவர்கள் முகங்கள் வாடி போவதே இல்லை என்றார் என்பது. அன்பார்ந்தவர்களே, இந்த காலை வேளையிலே சிலுவை என்கிற பயணத்திலே பயணித்து கொண்டிருக்கிற நாமும் நம்முடைய முகங்கள், நம்முடைய கண்கள் கடவுளை நோக்கி பாருங்கள் என்கிற தலைப்பின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடியிருக்கிற உங்களுடைய எண்ணங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கிறது. நீங்கள் கடவுளை நோக்கி அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள், உங்கள் முகங்கள் வாடி போவதே இல்லை என்று நம்பிக்கை கொடுக்கிறார். இந்த நம்பிக்கையின் வழியாக பார்த்தோமானால் கடவுள் இங்கு சொல்லுகிற வார்த்தை பாருங்கள். அதாவது ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலே, யார் அவரை நோக்கி பார்த்து காத்திருக்கிறார்களோ அவர்கள் புது பலன் அடைந்து, ஒரு புது பலனை ஆண்டவர் தருவாராம். புது பலனை தருவார். கழுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பாறடையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகாதிருக்கார்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே கடவுள் சொல்லுகிறார், ஒரு புது பலனை தருவார். கடவுளை நோக்கி பார்த்தோம்னால் புது பலனை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக, நம்முடைய வாழ்விலே கடவுள் அவர் நம்மை கொண்டு வந்து அந்த வாழ்வுக்கு முன்பாக நம்மை வைக்கிறார் என்று கடவுள் இந்த நேரத்திலே சொல்லுகிற வார்த்தையாய் இருக்கிறது. அது எப்படி இருக்கும் என்று பார்த்தோமானால் சங்கீதம் 121வது வசனத்திலே பார்த்தோமானால் இங்கு சொல்லுகிறார், நமக்கு உதவி வரும் கண்மலையாய் இருக்கிற கடவுளை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் சொல்றாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவி வரும் என்று அவரை நோக்கி பாருங்கள். பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் இங்கு சொல்லுகிறது போல எபிரேயர் 12:2 பார்க்கிற போது, நம்முடைய விசுவாசத்தின் ஆரம்பம் முடிவுமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு எதை குறித்து சொல்லுகிறது என்று நாம் பார்த்தோமானால், மனிதனை நோக்கி பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு வரும். கடவுளை நோக்கி பார்த்தா நம்முடைய வாழ்வின் உயரத்துக்கு கொண்டு போவதற்கும், நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்திருந்தால் நம்முடைய வாழ்வை புது பலனை கொடுப்பதற்கு கடவுள் நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு அதை கொடுப்பதற்காக அவர் ஏங்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் மனிதனை நோக்கி பார்த்தால் என்ன வரும் என்று நாம் பார்த்தோம்னால் சோர்வு வரும் என்று பார்க்க முடிகிறது. வாழ்க்கையிலே பல நேரங்களில் நாம் மனிதர்களை நோக்கி பார்க்கிறோம், மனிதர்களிடத்தில் உதவியை நோக்கி பார்க்கிறோம். ஆனால் சில சமயம் அவர்கள் உதவ முடியாமல் போகிற போது அப்போது மனதிலே சோர்வு வருகிறது, முகத்தில் கவலைகள் தெரிகிறது, துக்கமும் உள்ளத்திலே அடைகிறது. ஆனால் இங்கு சொல்லுகிற வார்த்தை என்ன என்று பார்த்தோம்னால்,
மனிதனை நோக்கி நாம் பார்த்தோமானால் மனதின் சோர்வுகள் வரும். ஆனால் இங்கு கடவுள் என்ன சொல்கிறார்? நீ கடவுளை நோக்கி கூப்பிடு, கடவுளை நோக்கி பாரு என்று சொல்லுகிறது. கடவுளை நோக்கி பார்த்தால் என்ன கிடைக்கும் என்றால், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாய் கடவுள் உங்களுடைய வாழ்வை வழிநடத்துவார், உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாற்றுவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுதான் இங்கு சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறான். 34வது வசனத்திலே, அதாவது 34:4வது வசனத்திலே பார்த்தோம்னால், 34:4 நான் கர்த்தரை தேடுவேன், அவர் எனக்கு மறுமொழி அருளில் என் பயம் எல்லாவற்றிலும் நின்று என்னை விடுவித்தார் என்று பார்க்க முடிகிறது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு விடுதலை கொடுக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயமெல்லாம் நீக்குகிறார், என் வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கையை அவர் அதிகரிக்கிறார், அவர் முகத்தில் அமைதி தோன்றும் என்று சொல்லி பார்க்கிறார். தேவனை நோக்கி பார்க்கிற வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலக வாழ்விலே, அதாவது சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்குமா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது என்று சொல்லுகிறார். அப்போ கடவுளை நோக்கி பார்க்கிறவர்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்றால், துக்கம் இருக்கும், துயரம் இருக்கும். அந்த சமயத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்க பயமெல்லாம் நீங்கி, துக்கமெல்லாம் நீங்கி, அதுவும் அவங்களுடைய வாழ்க்கையில் கடவுளை நோக்கி பார்க்கிற போது நம்பிக்கை பிறக்கும் என்று சொல்லப்படுகிறது, முகத்தில் அமைதி தோன்றும் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வாடி போவதே இல்லை. யாரெல்லாம் கடவுளை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் முகங்கள் வாடி போவதே இல்லை. இந்த காலை வேளையிலே சிலுவை என்கிற முகத்தை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறோமோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சிலுவை என்கிற முகமானது அது தோல்வியின் முகம் அல்ல. ஒருவேளை பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே சிலுவை என்று அந்த தருணத்தில் இயேசுவை ஒப்பு கொடுக்கிற போது, அவ்வளவுதான் வாழ்க்கை, அவ்வளவுதான் இந்த உலகத்திலே தோல்வி என்கிற தருணத்தில் இயேசு 3ஆம் நாளை உயிர்த்தெழ மாட்டார் என்று சொல்லி அந்த தோல்விக்கு முடிகிற சின்னமாய் அல்ல, சிலுவை என்பது வெற்றியின் சின்னம். யாரெல்லாம் கடவுளை நோக்கி இந்த சிலுவை பார்க்கிறாரோ வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். ஏன் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை சிலுவை நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நினைவித்துக் கொள்ளுங்கள். தேவன் என்னை நேசிக்கிறார், என் பாவங்களை தன்னோடு அர்ப்பணித்து, நம்முடைய பாவங்கள் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு கடவுள் தம்முடைய பாவங்களாம் அர்ப்பணித்து நம்முடைய வாழ்க்கை இன்னும் அது மேன்மையின் வாழ்க்கை கொடுப்பதற்காக அந்த சிலுவைக்கு முன்பாக கடவுள் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற எண்ணங்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் பார்க்கிறார். எனவே ஒரு கிராமத்திலே நான் பார்த்தோம்னால், ஒரு மனிதன் கடுமையான பிரச்சனையோடு இருக்கிறான். கடுமையான பிரச்சனையோடு அவன் வியாபார நஷ்டம், குடும்பத்தில் சிக்கல், மனதின் கவலை, இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் ஒரு வயதான மூத்த போதகரை பார்த்து, ஆண்டவருடைய மனிதனை பார்த்து அவரிடத்தில் இந்த செய்தியெல்லாம் பகிர்ந்து கொள்ளுகிறார். அவன் சொன்னான், என் வாழ்க்கை போதகர் ஐயா இருளாக போய்விட்டதே என்று சொன்னார். அதற்கு அந்த போதகர் சொன்னார், என் அன்பு மகனே, நீ இருளையே பார்த்து கொண்டிருந்தால் உன்னுடைய வாழ்க்கை இருளாக தான் இருக்க முடியும், இருள் கவிக்கொள்ள முடியும். ஆனால் ஒளியை நோக்கி இருக்கிற இயேசுவை பாரு, உன்னுடைய வாழ்க்கை மாறும். நீ இயேசுவை நோக்கி பாரு என்று சொல்லி அந்த போதகர் அந்த மனிதனிடத்திலே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. சில வேளையிலே நாம் கஷ்டம், பாடு எல்லாவற்றையும் இருக்கிற போது உள்ளத்திலே இருளை போல அடைத்து கொள்ளுகிறோம். அது அல்ல, அந்த இருளை நீக்கிறவர், கஷ்டத்தை போக்குறவர் கடவுளாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. அதையெல்லாம் நமக்கு மாற்றி அமைக்கிற ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற பிரகாசம் உள்ள சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில வருவதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அதுதான் சொல்கிறார், கர்த்தரை நோக்கி பார்க்கும் மனிதன் பயத்திலிருந்து விடுதலை தருவான், அவன் துக்கத்திலிருந்து ஆறுதலை பெறுவான், வாழ்க்கையில வெட்கப்படாமல் நிற்பான் என்று ஆண்டவர் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, அவருடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கிறதோ, அவருடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லப்படுகிறது.
என் அன்புக்குரியவர்களே, இந்த வாழ்க்கையை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் நம் கொடுத்திருக்கிற மேலான நம்பிக்கையை ஒருபோது நாம் விட்டுவிடாதபடி கடவுளை நோக்கி பார்க்கிற வாழ்வுக்கு முன்பாக நாம் இருப்போம். கடவுளை நோக்கி பார்க்கிற வாழ்வுக்கு முன்பாக நம்முடைய எண்ணங்கள் இருப்போம். நம்முடைய சிந்தனையில் ஆண்டவரோடு இருக்கிற ஒரு தன்மையை நாம் வரவழைத்துக் கொள்வோம். இப்படிப்பட்ட 40 நாட்களில் நாம் கடவுளை நோக்கி பார்க்கிற ஒரு எண்ணங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், முகங்கள் வாடி போகவில்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய முகம் ஆண்டவரை நோக்கி இருப்போம். ஆண்டவருக்குள்ளாக நம்முடைய முகம் இருக்கட்டும். அந்த முகத்தின் வழியாக பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீர்கள், கவலைகள், போராட்டங்கள் இருந்தால் எல்லாவற்றையும் தீரும் என்பதை நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். எனவே இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே தந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக. அன்பின் நல்ல கடவுளே, இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதம் நிறைவாய் ஆண்டவரே எங்களுக்கு நீர் நம்பிக்கையின் வார்த்தையை கொடுத்து எங்களுடைய மனதை உமக்கு முன்பாக திருப்பும்படியாய் தந்ததற்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் புடமிட்டு பார்ப்பதற்கு உம்முடைய மொத்தாசையை அருளினதற்காக நன்றி சொல்லுகிறோம் சாமி. இன்றைய காலை வேளையிலே சிலுவைக்கு முன்பாக, அந்த பாதைக்கு முன்பாக இதோ அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், முகம் மலர்ந்தார்கள் என்பதையே இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய முகத்தை பார்க்கிறோம். உம்முடைய சிலுவையை நாங்கள் பார்க்கிறோம் சாமி. எங்கள் முகங்கள் வாடி போகாதபடி உம்முடைய கருணையின் முகமாக எங்களுடைய வாழ்விலை தாங்க சாமி. நம்பிக்கையோடு உம்மை பார்த்து ஜெபித்து இந்த நாளுடைய வாழ்க்கை தொடங்குகிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாய் வழிநடத்த சாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய தெய்வீக கிருபை தந்து ஆண்டவரே நிறைவாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வாதமாய் அருளும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. நீர் வழிநடத்தும், உம்முடைய கரம் பாதுகாத்து கொள்ளும். குறிப்பாக இந்த நாளிலே கூட எங்களுடைய திருச்சபையினுடைய குடும்பங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே எல்லாவற்றும் ஆண்டவரே உம்முடைய கரம் வழிநடத்தும் சாமி. குறிப்பாக ஆண்டவரே இந்த நாளிலே கூட ஏதோ வயது முதிர்ச்சியில் இருக்கிறவர்களுக்காக, குடும்பத்தினுடைய தலைவர்களுக்காக, தலைவிகளுக்காக, அன்பு பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, படிக்கிற பிள்ளைகளுக்காக, +2 10th தேர்வை எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக, பலவிதமான போராட்டத்திலே அமர்ந்து கொண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம் சாமி. உங்களுடைய தெய்வீக கரம் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்விலே தந்து நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே இந்த காலை வேளையிலே என்னுடைய திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களையும் ஆண்டவர் மாதர் சங்கத்துடைய பொறுப்பாளர்களும் வாலிபர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஊழியங்கள் ஆண்டவரே செவையான வழியில் நடப்பதற்கு உடைய ஒத்தாசை அருளும்படியாய் வேண்டுகிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே ஆண்டவரே இதோ எங்களுடைய அன்பு தம்பி ராஜனுடைய குடும்பத்துக்காக வேண்டுகிறோம். உங்களுடைய தெய்வீக கரத்தினாலே இந்த குடும்பத்தையும் வழி நடத்தும் சுவாமி. ஆண்டவர் இந்த நாளிலே கூட இதோ ஈரான், ஆண்டவரே அமெரிக்கா, இதோ இஸ்ரேல், இப்படியாக கத்தார், ஆண்டவரே இன்னுமாய் இருக்கிற கல்ஃப் கண்ட்ரி, ஒவ்வொரு கண்ட்ரியும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சாமி. இந்த போரினாலே அப்பாவி மக்கள் மரித்து மாண்டு நிலையிலே இருக்கிறார்கள். அப்பா, இந்த போரை நிறுத்துவதற்கு உடைய ஒத்தாசை அருளும்படியாய் வேண்டுகிறோம். கர்த்தாவையும் உடைய கரம் ஆண்டவரே எல்லோரும் மனதிலே மனிதாபிமானம் என்கிற சிந்தனையை ஊற்றுவதை நீர் ஆண்டவர் ஊற்றி அவருடைய சிந்தனை வெளிப்படுத்துவதற்கு உடைய ஒத்தாசை அருளும்படியாய் வேண்டுகிறோம் சுவாமி. இதோ அந்த குண்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிற போது எங்கு விழுமோ என்று சொல்லி பார்க்கிற போது ஆண்டவரை குறிப்பாக எங்களுடைய திருச்சபை மக்களும் இப்படியாக ஆண்டவரே எந்தெந்த கண்ட்ரியிலே இப்படியாக மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தாவே உம்முடைய கிருபை அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். எல்லோரும் பாதுகாத்து கொள்ளும் சாமி. உடைய கரம் வழி நடத்த வேண்டும் என்று ஆண்டவரே நீர் வழி நடத்தும். இந்த நேரத்தில் எங்களுடைய சாந்தி அம்மாவுக்காக, டிபெண்ட் ஸ்கூலுக்காக, ஆண்டவரே அன்பு பிள்ளைகளுக்காக,
எங்களுடைய தாளாளருக்காக, ஆண்டவரே, ஆசிரியர்களுக்காக வேண்டுகிறோம் சாமி. உங்களுடைய கரம் தந்து வழி நடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்னைக்கவும் கர்த்தர் உங்களோடு இருந்து வழிநடத்தி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ.